சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து. அதிரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் வீடு புகுந்து தூக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எதற்காக, என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். கரூரில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றது. கரூர் என்பது செந்தில் பாலாஜியின் கோட்டை என்று இத்தனை மாதங்களாக திமுகவின் தலைமையை ஏமாற்றி வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கிட்டத்தட்ட 1,00,000 இருக்கைகள் போடப்பட்டது. ஆனால் அங்கு வந்ததோ 15,000 பேர் தான். அதிலும் குறிப்பாக மழை பெய்ததன் காரணமாக அங்கு இருந்தவர்கள் சென்று விட்டார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த திமுகவின் தலைமை இனி செந்தில் பாலாஜியை நம்பினால் எந்த ஒரு பயனும் இல்லை, அவர் மீது பல்வேறு வழக்குகளும் இருக்கிறது, புதிதாக தமிழக அரசியலில் வரவுகள் அதிகமாகிவிட்டது, புதிய கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் மக்களின் மாற்றங்களும் தற்பொழுது தெரிந்துவிட்டது. இனியும் செந்தில் பாலாஜியை நம்ப வேண்டாம், அவரது ஜாமீன் பற்றியான முடிவுகளை திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கூறி தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீன் ரத்து செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழா படுதோல்வி அடைந்து விட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு பெரியார் விருது, அண்ணா விருது என்று கொடுப்பது நியாயமா? திமுகவில் 100 வயதாகக்கூடிய நபர்களுக்கும் தற்பொழுது வரை போஸ்டர்கள் ஒட்டக்கூடிய பதவிதான் தற்பொழுது வரை இருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்து கோபாலபுர குடும்பத்தில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்படுவதும், ஊழலில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுவதும் திமுகவில் மட்டும்தான் நடக்கும் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது செந்தில் பாலாஜியின் மீது ஏற்கனவே அதிமுகவின் ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடி மேற்கொண்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 15 மாதங்கள். அதனைத் தொடர்ந்து திமுகவின் ஆட்சியில் மதுபான ஊழல் வழக்கிலும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு நிபந்தனைகளில்தான் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். தற்பொழுது அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டி நீதிமன்றத்திடம் மனு ஒன்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவரும். இந்த தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு எதிராக மாறும் பட்சத்தில் வீடு புகுந்து செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொள்வார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி கைது செய்யப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.